ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்கோம்னா 8th கிளாஸோட இங்கிலீஷ் மீடியம் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனான மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன், மேக்ஸ், சயின்ஸோட இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அதை படித்தாலே நம்மளுக்கு 70 இல்லைனா 60க்கு மேலே கன்ஃபார்மாக வாங்கிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இதை நீங்கள் படித்தாலே போதுமானது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு ஏதாவது வீடியோ வேண்டாம் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் லைக்கு நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ் ஆகட்டும். ஓகேவா? சோசியல் சயின்ஸ் 100 மார்க்கு, 14 ஒன் வேர்டு மட்டும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். 14 ஒன் வேர்டு கேட்டுருக்காங்க. இந்த ஒன் வேர்டு மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னாக்கும் புக் பேக் உள்ள கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் புக் பேக் உள்ளதே நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு போனால் போதுமானது ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்தோம்னாக்கும் 5 மார்க் கொஸ்டின்ஸ். சரிங்களா? 5 மார்க் கொஸ்டின் அண்டு 1 வேர்ட்ஸ் 15 அண்ட் டோட்டல் 21 வேர்ட்ஸ். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க 10 2 மார்க் கேட்டிருக்காங்க. இது வந்து 20 மார்க்கு 10 எழுதுனா போதுமானது. இதில் வந்து கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தோம்னாக்க 33 கம்பல்சரி கொஸ்டின். ஹவு இஸ் த சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்டட்? சீஃப் மினிஸ்டர் வந்து எப்படி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? சரிங்களா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஓட்டு போட்டு அதில் வந்து எடுப்பாங்க சீஃப் மினிஸ்டர்னு, முதலமைச்சர். ஸோ அதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும். அதான் மேட்ரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இந்த கேள்வியிலே நீங்கள் படிச்சுங்க. சரிங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டானதான். அதுக்கடுத்து நம்ம கம்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் 47 கம்பல்சரி. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஒன்றுக்கு ஒரு மார்க்கு. மேட்ச் த ஃபாலோவிங் ஒன்றுக்கு ஒரு மார்க்கு. Distinguish between weather and climate, agro-based and marine-based industry. சரிங்களா? இதில் வந்து கம்பல்சரி கொஸ்டின் எதுனா 47 1. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? 47. மார்க் த ஃபாலோவிங் பிளேஸ் ஆஃப் த வேர்ல்டு மேப். சரியா? வேர்ல்டு மேப்பில் ஆஃப்ரிக்கா தெரியும், ஆஸ்திரேலியா, டோக்கியோ எங்கே இருக்குது, ஜப்பான், பசிபிக் பெருங்கடல், சகாரா பாலைவனம். சரிங்களா? இது ஈஸியானதாக ஒன்றுக்கு ஒரு மார்க் ஸ்டூடெண்ட். சரிங்களா? அதுக்கடுத்து 8 மார்க் கொஸ்டின், பிக் கொஸ்டின். இது 2 நம்ம எழுதியே ஆகணும். 2 பாருங்கள். ட்ரேஸ் த ஒரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் மெட்ராஸ். எங்கேருந்து மெட்ராஸ் வந்து உருவானது, அது எப்படி வந்து வளர்ச்சி அடைந்தது. கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த சோயில். மண் வந்து நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணுங்கள், டைப்ஸ் அண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? மார்க் த ஃபாலோவிங் பிளேசஸ் இந்த இந்தியா மேப். நியூ டெல்லி, பாம்பே. நியூ டெல்லி எங்கிருந்து தெரியும்? மும்பை, மகாராஷ்டிரா, பாம்பே. கல்கட்டா, வெஸ்ட் பெங்கால். மெட்ராஸ், தமிழ்நாடு. காலிக்கட்னா எங்கே இருக்குது? ஓகே, கேரளா. லக்னோ, உத்தரப்பிரதேஷ். விக்ரம்ஷீலா, அகமதாபாத், குஜராத். அஸ்ஸாமில் இருக்குது. ஜாம்ஷெத்பூர். இந்த 2 நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியல ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் ஞாபகம் இல்லை. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ஒன்றுக்கு ஒரு மார்க்கு, நாட் ஒரு மார்க்கு. 8 மார்க்குனா 2 1.5 மார்க். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை நல்லா படித்து தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் 23 பார்த்த மார்க் சேம் 100 மார்க் கேட்டிருக்காங்க. 15 சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? வந்ததே தான் ரிப்பீட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் மறந்துடாமல் இதை பார்த்து படிச்சுக்கோங்க. இது இருந்தால் நம்மளுக்கு வரும். அதுக்கடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் 10 இருக்குது. மேட்ச் த ஃபாலோவிங் 10 இருக்குது. 30. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 5 இருக்குது. அந்தாலும் நம்மளுக்கு வந்து 35 ஒன் வேர்டே கேட்குறாங்க, 40 ஒன் வேர்டு வரைக்கும் கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்குங்க. இந்த டிஃபைன் மைக்ரேஷன், இந்த சின்ன கேள்விலாம் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை மறந்துடாமல் படிச்சுங்க. சரிங்களா? 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். அங்கே கேட்டிருந்த மேப்பை எங்கேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள். 5 மார்க்கில் ஆக்ரா, மட்ராஸ், அகமதாபாத், பாம்பே, காரைக்கால். காலிக்கட் கேட்டிருந்தாங்க, காரைக்கால் கேட்டிருக்காங்க. கோவா, கேக்வாட், குவாலியர், எம்பி. மைசூர் எங்கே இருக்குது? மகாராஷ்டிரா, கர்நாடகா. இந்தியன் ஓசன், இந்தியாவுக்கு கீழே. ஓகே, ஸ்ரீலங்காவுக்கு கீழே. ஸோ ஈஸியான கேள்வி தான் இது. கம்பேர் பண்ணால் ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 24 நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இது பார்த்தோம்னா சேம் 14 ஒன் வேர்ட்ஸ். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 5 and 10 2 mark questions. You should attend these questions for you get your mark in your examination.
So kindly read all questions and practice with these questions. Definitely you will get in your exam above 60 mark. Okay students, அது பாருங்கள் அந்த வெதர் பற்றி கேட்டிருந்தாங்க. டைப் ஆஃப் சோயில், சரிங்களா. UDHR 30ஆம் கேள்வி, பிரிங் அவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் UDHR. அது வாட் இஸ் மீன் பை பிளாக் மணி. அதுக்கு அடுத்த ஹவு இஸ் த சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்டட். இந்த இதை நீங்கள் படித்தாலே போதுமானதான் ஸ்டூடெண்ட்ஸ், உண்மையிலே சொல்கிறேன். 60க்கு மேலே வாங்கிடுவீங்க. ஏன்டா ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படியே தான் கேட்டிருக்காங்க. ஸோ புரிஞ்சு படிச்சிங்கனாக்கா நீங்கள் ஈஸியாக நம்ம மார்க் வாங்கிட்டு போயிடலாம், சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்த மார்க்கும் 5 மார்க் கொஸ்டின்ஸ், சரிங்களா. ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸ் 5 கொடுத்துருக்காங்க. மேஸ் ஆஃப் ஃப்ளாவிங் ஒன்று ஒரு மார்க்கு, சரிங்களா. வெதர் அண்ட் கிளைமேட் அதையும் பற்றி நம்ம ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. செகண்ட் கார்னாட்டிக் வார் அதை பற்றி எழுதணும் 5 மார்க், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் கேட்டதான் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், அது அப்படியே அங்கே கேட்டதை தூக்கி போட்டாங்க பாருங்கள். எங்கள் 2022 கேட்டிருந்தாங்க பாருங்கள். ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, டோக்கியோ, பசிபிக் ஓசியன், சகாரா டிசர்ட். அப்படியே அங்கே கேட்டது இம்பார்ட்டன்ட் அப்படியே வந்துருச்சு. அதுக்கடுத்து ஓரிஜின் க்ரோத் ஆஃப் மெட்ராஸ், கிளாசிஃபை எக்ஸ்பீரியன்ஸ் சோயில். அந்த 2 கேள்வியும் எதில் வந்துருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? 2022 வந்த கேள்வி, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கடுத்து அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லி, பாம்பே, கல்கட்டா, மட்ராஸ், கோழிக்கோடு, லக்னோ. அப்படியே சேமாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது 2024. இங்கே பாருங்கள், சரிங்களா. 2024 நடந்த கேள்வி இது, சரிங்களா. இப்போ அதே இது நான் 2022 நடந்த அந்த கேள்வி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு சந்தேகம் இல்லைன்னா. இது 2022 நடந்த கேள்வி. இதோட இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா 48, 49 பாருங்கள். ட்ரேஸ் த ஒரிஜின் க்ரோத் மெட்ராஸ், எக்ஸ்பிளைன் த சோயில், நியூ டெல்லி, பாம்பே, விக்ரமாதித்ய, லக்னோ. இதுலேருந்து அப்படியே வந்துருக்கு பாருங்கள். இதில் 47, 48, 49, சரிங்களா. அது அப்படியே 3மே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ரிப்பீட்டட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இங்கே 47, 48, 49. இதோட இந்த 2024 எத்தனை 47, 48, 49 பார்த்தீங்களா, அப்படியே வந்திருக்கா, சரிங்களா. வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் பிளாக் மணி, இதெல்லாம் அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், அது வேறு இது வேறு, ஆனால் அது ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்த்து நல்லா படித்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் TN ஸ்டடி கைடு.